ஒரு பெரிய புயல் வரும்போதோ இல்லனா ஒரு போர் நடக்கும்போதோ ஏன் மக்கள் பகுத்தறிவை விட நம்பிக்கைய இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு மாதிரி விசித்திரமான புதிர். பொதுவா நெருக்கடி நேரத்துல தானே நம்ம இன்னும் தெளிவா சிந்திக்கணும். ஆனா நாம நம்ம மதம், அரசியல், தேசியம்னு நம்ம அடையாளங்களை இன்னும் தீவிரமா பற்றுக்கொள்கிறோம். ஆமா. இந்த புதிருக்கான விடைய நீங்க அனுப்புன குறிப்புகள்ல தேடும்போது உளவியலாளர்கள் ஒரு ஆச்சரியமான இடத்துல பதில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மரணத்தை பற்றிய பயம். இன்னைக்கு அந்த பயம் எப்படி நம்மளோட நம்பிக்கைகளை ரகசியமா இயக்குதுன்னு சொல்ற டெரர் மேனேஜ்மெண்ட் தியரி, அதாவது டெரர் மேனேஜ்மெண்ட் தியரி பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த ஆய்வு நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு முற்றிலும் புதிய பார்வையை கொடுக்குது. இது வெறும் ஒரு தியரி இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையோட முடிவுகளை, ஏன் நம்ம சமூகத்தோட பிளவுகளை கூட புரிஞ்சுக்க உதவுற ஒரு சாவி மாதிரி. சரி, அப்போ இந்த சாவியை வச்சு கதவை திறக்கலாம். முதல்ல இந்த டெரர் மேனேஜ்மெண்ட் தியரிங்கிற பேரே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இது எங்க இருந்து வந்தது? இது ஒரு சுவாரஸ்யமான கதை. 80கள்ல ஜெஃப் கிரீன்பர்க், ஷெல்டன் சாலமன், டாம் ஃபிசன்ஸ்கின்னு 3 உளவியல் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ஏர்னஸ்ட் பெக்கர்னு ஒரு தத்துவஞானி எழுதின தி டினையல் ஆஃப் டெத், அதாவது மரணத்தை மறுத்தல்ங்கிற ஒரு பழைய புத்தகத்தை படிக்கிறாங்க. ஓ, அந்த புத்தகம்தான் இவங்களுக்கு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. அப்படி என்ன அந்த புத்தகத்துல இருந்தது? பெக்கரோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் என்ன சொன்னார்னா, மனுஷன் மட்டும்தான் தான் ஒரு நாள் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வாழ்ற ஒரே விலங்குன்னு. இந்த அறிவு நம்ம ஆழ் மனசுல ஒரு விதமான நிரந்தரமான அச்சத்தை, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் டெரரை உருவாக்குது. இந்த தத்துவத்தை எடுத்து அதை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு உளவியல் கோட்பாடா மாத்தினதுதான் இந்த 3 நண்பர்களோட சாதனை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு டைம் பாம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் மரணம். ஆமா. ஆனா நம்ம வாழணும்னு ஒரு ஆழமான ஆசையும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் அந்த அச்சத்தை உருவாக்குதா? சரியா சொல்லிங்க. அந்த முரண்பாடு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இந்த பயம் நம்மள முடக்கி போட்டுடக்கூடாது இல்லையா? அதனால நம்ம மனசு தன்னைத்தானே பாதுகாத்துக்க சில பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குது. இந்த தியரியில அதை டெரர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்றாங்க. அந்த பாதுகாப்பு அமைப்புகள்ல ரொம்ப முக்கியமானது பண்பாட்டு உலக பார்வை, அதாவது கல்ச்சரல் வேர்ல்ட் வியூ அப்படின்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. அது என்ன ஒரு பெரிய கவசம் மாதிரியா? ஒரு விதத்துல அப்படிதான். பண்பாட்டு உலக பார்வைங்கிறது ஒரு சமூகம் நமக்கு கொடுக்கிற ஒரு முழுமையான அர்த்த கட்டமைப்பு. ஓ, அதாவது நாம யாரு, நம்ம வாழ்க்கை எதுக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ற ஒரு ரூல் புக் மாதிரியா? அதேதான். அந்த ரூல் புக்ல மதம், தேசியம், அரசியல் கொள்கைகள், குடும்ப விதிகள்னு எல்லாமே அடங்கும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு செய்தியத்தான் சொல்லுது. உன்னோட வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளது. நீ வெறும் உயிர் வாழ்ந்துட்டு செத்து மண்ணோட மண்ணா போற ஒரு சாதாரண ஜீவன் இல்ல. அப்போ இது ஒரு விதமான சிம்பாலிக் இம்மார்டாலிட்டி, அதாவது குறியீட்டு அழியாமையை தருது. நான் இறந்தாலும் என் நாடு வாழும், என் மதம் வாழும், என் கொள்கைகள் வாழுங்கிற உணர்வு. இதுதான் அந்த மரண பயத்தை சமாளிக்க உதவுது. கரெக்ட். இது மரண பயம்ங்கிற வைரஸுக்கு எதிரான ஒரு சமூக தடுப்பூசி மாதிரி இருக்கு. மிக சரியான உவமை. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய கதையின் ஒரு பகுதின்னு சொல்லும்போது உங்க தனிப்பட்ட மரணம் அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாது. இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கவசம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் தத்துவம் தானே. ஒருத்த மனசுக்குள்ள மரண பயம் வந்தா அவனோட நம்பிக்கையை இறுக்கமா பிடிச்சுக்குவான்னு எப்படி ஒரு லேப்ல நிரூபிக்க முடியும்? நம்பவே முடியலையே. இதுதான் இந்த தியரியோட புத்திசாலித்தனமான பகுதி. உளவியலாளர்கள் மார்டாலிட்டி சேலியன்ஸ் அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்தினாங்க. மார்டாலிட்டி சேலியன்ஸ் அப்படின்னா? ரொம்ப சிம்பிள். ஒருத்தரோட மனசுல மரணம் பற்றிய நினைவை லேசா தூண்டி விடுறது. அதாவது அவங்க ஆழ் மனசுல இருக்கிற அந்த பயத்தை மனசோட மேற்பரப்புக்கு கொண்டு வர்றது. அது எப்படி செய்வாங்க? நீங்க ஒரு நாள் செத்துடுவீங்கன்னு நினைக்கும் போது என்ன தோணுதுன்னு 2 வரி எழுதச் சொல்றது, இல்ல மரணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை காட்டுறது, சில சமயம் ஒரு கல்லறைக்கு பக்கத்துல போய் கேள்விகள் கேட்கறதுன்னு நீங்க அனுப்புன குறிப்புகள்ல படிச்சேன். இது கொஞ்சம் கொடூரமா இல்லையா? ஆமா, சோதனைகள் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டன. ஒரு குழுவுக்கு மரணத்தை பத்தி நினைக்க வைப்பாங்க, இன்னொரு கட்டுப்பாட்டு குழுவுக்கு பல்வலி மாதிரி ஒரு விரும்பத்தக்காத ஆனா மரணம் சம்பந்தம் இல்லாத விஷயத்த பத்தி நினைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 குழுவோட நடத்தையில, கருத்துகள்ல என்ன வித்தியாசம் வருதுன்னு பாப்பாங்க. இதுலேந்து கிடைச்ச முடிவுகள் தான் ரொம்ப ஆச்சரியமானது.
சரி, ஒருத்தனை மரணத்தை பத்தி நினைக்க வச்சா என்னதான் நடக்கும்? முதல் விளைவு என்னவா இருந்தது? முதல் மற்றும் மிக தெளிவான விளைவு மத நம்பிக்கை அதிகரிச்சது. மரணம் பத்தி யோசிக்க வைக்கப்பட்ட குழுவினர் கடவுள் இருக்கார், மறுபிறவி இருக்குன்னு மத்தவங்கள விட அதிகமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ கடவுள் மேல நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் ஆன்மீக தேடல் மட்டும் இல்ல, அது நம்மளோட மரண பயத்தை சமாளிக்கிற ஒரு கருவின்னு சொல்றீங்களா? இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்குமே. அதுதான் இந்த தியரியின் முக்கியமான வாதம். மதம் மரணத்துக்கு ஒரு நேரடியான விளக்கத்தையும் அழியாமைக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குது. அதனால பயம் வரும்போது மனசு பிடிச்சுக்கிற முதல் கயிறு. அதான் மத நம்பிக்கை மட்டும் இல்ல, தேசப்பற்றும் அதிகமாகுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. நீங்க அனுப்புன ஒரு கட்டுரையில 9/11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுல தேசப்பற்று உச்சத்துக்கு போனதை பத்தி இருந்தது. அது இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் இல்லையா? நிச்சயமா. மரண நினைவு வரும்போது மக்கள் அவங்க நாட்டுக்கொடியை இன்னும் உயரமா பிடிக்கிறாங்க, தலைவர்களை இன்னும் அதிகமா ஆதரிக்கிறாங்க, அப்புறம் வெளிநாட்டினரையோ இல்ல மாறுபட்ட கருத்து உள்ளவங்களையோ எதிரியா பாக்குறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா நாடுங்கிறது அவங்களுக்கு அழியாமையோட இன்னொரு வடிவம். நான் போனா என்ன, என் தேசம் இருக்குங்கிற எண்ண ஆறுதல் தருது. அதனால அந்த அடையாளத்தை அச்சுறுத்துற எதையும் கடுமையா எதிர்க்கிறாங்க. பொறுங்க, என்ன சொல்றீங்க? மரணத்தை பத்தி நினைச்சா நாம இன்னும் குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா மாறுவோமா? நான் நேர எதிரா நடக்கும்னு நினைச்சேன். ஒரு பெரிய விஷயத்தை எதிர்கொள்ளும் போது சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் விட்டுட்டு நாம இன்னும் பரந்த மனப்பான்மையோட இருப்போம் தானே நினைப்போம். இதுதான் இந்த தியரியோட மிக முக்கியமான ஆனா அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு. இத சித்தாந்த இறுக்கம், அதாவது பிலீஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது மரணத்தை பத்தி சிந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு தாராளவாதி இன்னும் தீவிரமான தாராளவாதியா மாறுறார், ஒரு பழமைவாதி இன்னும் தீவிரமான பழமைவாதியா மாறுறார். ஆச்சரியமா இருக்கே. மத நம்பிக்கை உள்ளவங்க இன்னும் மதப்பற்றுள்ளவங்களா மாறுறாங்க. ஏன், நாத்திகர்கள் கூட அவங்களோட நாத்திகம்ங்கிற சித்தாந்தத்துல இன்னும் உறுதியா நிக்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? நெருக்கடியான நேரத்துல நாம ஏன் இன்னும் நெகிழ்வா இல்லாம இப்படி இறுக்கமா மாறுறோம்? காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம நம்பிக்கைங்கிறது ஒரு உளவியல் கவசம். நீங்க பயத்துல இருக்கும்போது உங்க கவசத்தை கீழே வைப்பீங்களா, இல்ல இன்னும் இறுக்கமா புடிச்சுக்குவீங்களா? இறுக்கமா தான் புடிச்சுக்குவேன். அதேதான். மரண அச்சம் வரும்போது நம்ம உலக பார்வை தான் நமக்கு ஒரே பாதுகாப்பு. அத கேள்வி கேட்கறதுன்னா அந்த பாதுகாப்பை கைவிடுறதுக்கு சமம். அதனால அதை இன்னும் கடுமையா பற்றிக் கொள்றோம். அப்போ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு என்ன சொல்லுது? சமூகத்துல நாம பார்க்குற அந்த அரசியல் பிளவுகள், மத சண்டைகள், இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த மரண பயம் ஒரு காரணமா இருக்க முடியுமா? நிச்சயமா. போர், தீவிரவாத தாக்குதல், பொருளாதார வீழ்ச்சி, இல்லைனா ஒரு பெருந்தொற்று, இந்த மாதிரி நேரங்கள்ல ஒட்டுமொத்த சமூகமே மரணத்தை உணருது. அப்போ மக்கள் நுணுக்கமான விவாதங்களை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெளிவான பதில்கள் வேணும், வலுவான தலைவர்கள் வேணும். நாங்கள் நல்லது, அவர்கள் கெட்டதுங்கிற ஒரு தெளிவான பிரிவினை வேணும், சரிதானே? கரெக்ட். கோவிட் பெருந்தொற்று இதுக்கு ஒரு சரியான உதாரணம். தினசரி இறப்பு எண்ணிக்கை, மருத்துவமனை காட்சிகள், எதிர்காலம் பத்தின பயம், இது எல்லாமே ஒரு உலகளாவிய மார்டாலிட்டி சீலியன்ஸ் நிகழ்வு மாதிரி தானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நேரத்துல டிஎம்டி என்ன கணிச்சதோ அது அட்சர சுத்தமா நடந்துச்சு. கோவிட் சமயத்துல மாஸ்க் போடுறது கூட ஒரு அரசியல் அடையாளமா மாறிச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமாமாம். ஒரு பக்கம் அது அறிவியலா பார்க்கப்பட்டது, இன்னொரு பக்கம் அது தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்லப்பட்டது. டிஎம்டி பிரகாரம் இது வெறும் மாஸ்க் பத்தின விவாதம் இல்ல, அது நம்மளோட உலக பார்வைய, நம்ம அடையாளத்தை பாதுகாத்துக்க நடந்த ஒரு போர். ஆமாம், தடுப்பூசி விவாதங்கள், ஊரடங்கு விதிகள் எல்லாமே சித்தாந்த போர்களா மாறிச்சு. அப்போ நம்பிக்கைகள் உண்மையா இருக்கிறதால நாம அதை பிடிக்கல, அது நம்ம மரண பதட்டத்தை குறைக்கிறதால தான் பிடிக்கிறோமா? இது ஒரு பெரிய கூற்றா இருக்கே. அதுதான் இந்த கோட்பாட்டோட மைய மாதம். அதனால தான் நீங்க எவ்ளோதான் ஆதாரங்களை காட்டினாலும் ஒருத்தரோட ஆழமான நம்பிக்கையை மாத்த முடியாது. உண்மையில உங்க ஆதாரங்கள் அவங்களோட உலகப் பார்வைய அச்சுறுத்துச்சுன்னா அது அவங்கள இன்னும் தீவிரமா அவங்க நம்பிக்கையை பிடிக்க வைக்கும். அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு மத நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு பதிலா அதை இன்னும் வலுப்படுத்தக்கூடும். ஆமா, ஏன்னா நம்பிக்கைங்கிறது உண்மையை தேடுற கருவியை விட அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஆனா எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா? இந்த தியரி எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்துமா? உதாரணமா, மரணத்தை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிற சமூகங்கள்லயும் இதே விளைவுதான் இருக்குமா? நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. பல கலாச்சாரங்கள்ல டிஎம்டியோட அடிப்படை கொள்கைகள் பொருந்தினாலும் அந்த கவசம் எதுங்கிறதுல வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கலாச்சாரத்துல மதம் பெரிய கவசமா இருக்கலாம், இன்னொரு சமூகத்துல குடும்பம் அல்லது தேசம் பெரிய கவசமா இருக்கலாம். ஆனா
அந்த மரண அச்சத்தை சமாளிக்க ஒரு அர்த்தமுள்ள கதைய தேடுற மனப்போக்கு மனிதர்களுக்கு பொதுவானதா இருக்கு. அப்படியானால் இதன் முக்கிய சாராம்சத்தை புரிந்து கொள்வோம். மரண விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது நம்ம ஆழ்மன அச்சம் அதிகமாகுது. அதை சமாளிக்க நாம நம்ம பண்பாட்டு உலகப் பார்வைகளை, அதாவது நம்ம நம்பிக்கைகளை இன்னும் இறுக்கமா பற்றிக் கொள்கிறோம். இதனால நம்ம நம்பிக்கைகள்ல விறைப்புத்தன்மை அதிகமாகுது, கேள்வி கேட்கிற திறன் குறையுது, நம்மள மாதிரி இருக்கிறவங்கள ஆதரிச்சு மத்தவங்கள எதிர்க்கிற மனப்பான்மை அதிகமாகுது, சமூகத்துல பிளவுகள் அதிகமாகுது. இதன் இறுதிச் சுருக்கம் இதுதான். மனிதர்களுக்கு மரணம் நினைவூட்டப்படும் போது அவர்கள் உண்மையை தேடுவதில்லை, அவர்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள். அந்த பாதுகாப்பு அவங்க மதம், தேசம், சித்தாந்தம்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆமா, உண்மையை சொல்லப்போனா இந்த தியரிய படிச்சதுக்கு அப்புறம் நியூஸ்ல வர்ற அரசியல் சண்டைகளை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல கோபம் வர்றதை விட ஒரு விதமான பரிதாபம் தான் வருது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பயம் தெரியுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிந்தனை. இது உங்களை ஒரு ஆழமான கேள்வியுடன் விட்டு செல்கிறது. நமது நம்பிக்கைகள் மரண பயத்திற்கு எதிரான ஒரு கவசம் என்றால், நாம் அவற்றின் உண்மைக்காக வைத்திருக்கிறோமா அல்லது அவை தரும் ஆறுதலுக்காக மட்டும் வைத்திருக்கிறோமா என்பதை எப்படி பிரித்தறிவது? அந்த கவசத்தை ஒரு கணமாவது இறக்கி வைத்துவிட்டு அதன் பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கத் தேவையான தைரியத்தை நாம் எப்படி எங்கிருந்து கண்டுபிடிப்பது?